பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் தனிமைதான், ஆனால் கர்த்தர் உங்களை தனித்து விடவில்லை. ஆதார வசனம் சங்கீதம் 119:92 உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்திருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். தேவஜனமே, தனிமையிலிருந்து போராடி கொண்டிருக்கிறேன், நிற்க பலன் இல்லை, கைதூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை என்பவர்களுக்கும், குடும்பத்திலேயே இருந்தாலும் நான் தனித்து விடப்பட்டவனாக இருக்கிறேன், அதுபோல உணர்கிறேன், குட் ஃபார் நத்திங் என்று சொல்லுகிறார்கள் என்பவர்களுக்குத்தான் இந்த செய்தி. உலகம் அப்படித்தான், கிறிஸ்துவ உலகமும் அப்படித்தான், பெரிய வித்தியாசம் இல்லை, ஞாயிறு ஆலயத்தில் கூடுகிறோம் அவ்வளவுதான் என்கிற நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. இருக்கட்டும், மாற வைப்பார். தனது சபையை குறித்த கரிசனம் தன் இரத்தத்தை கொட்டி சம்பாதித்த சபை அல்லவா? கிறிஸ்துவுக்கு அதனுடைய ஆதங்கம் புரியும், தெரியும், விடவே மாட்டார். நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கிடைத்துவிட்டால், விடுதலையாகிவிட்டால், சுகம் பெற்றுவிட்டால், குடும்பங்கள், நண்பர்கள் நம்மை கொண்டாடுவார்கள். அவர்களிடம் போய் ஜெபித்து கொள்ளுங்கள் என்பார்கள். பதில் ஏதும் இல்லாதால், வராததால், எதுவும் நடக்காதால் முதலில் அமைதியாகி விடுவார்கள். பின் அந்த ஜெபத்தை நாம் விடவே மாட்டோம், ஜெபித்து கொண்டே தான் இருப்போம். அதுதான் தனிமையில் இருப்பவர்களுக்குள்ள ஒரு பெரிய கிரெடிட் வேண்டும். அந்த கிரெடிட் வேண்டும், இல்லாவிட்டால் இன்றைய எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபிக்க நேரத்தில் போய் உருப்படியாக எதையாவது செய்யுங்க, பண்ணுங்க என்று துணிச்சலாய் சொல்லும் உலகம் இந்த உலகம். இதை பற்றி யோசிக்காதீர்கள், இதை கர்த்தர் யோசிக்கட்டும். ஜெபம் என்பது டெலிகம்யூனிகேஷன் யூனிட் மாறி நாமும் கர்த்தரும் பேசிக்கொள்வது, கர்த்தரும் தெரியப்படுத்தத்தான் சொன்னார். பிலிப்பியர் 4:6-7 ஸ்தோத்திரத்தோடு ஊடி ஜெபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும் என்றார். என்ன அர்த்தம்? நீங்கள் தெரியப்படுத்தி விட்டீர்கள், ஓவர் என்று சொல்லிவிட்டீர்கள். கர்த்தர் எடுத்துக்கொண்டேன், ஓவர் என்று சொல்லிவிட்டார். இந்த சத்தம் உங்களுக்கு மட்டுமே கேட்கும். அதுதான் தேவ சமாதானம் காத்துக்கொள்ளுதல் என்பதாகும். எப்போ ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே செய்வீங்க? வாக்கு இப்படி சொல்லுது, சூழ்நிலையெல்லாம் வேறு திசையில் நடக்கிறது என்றால் உங்கள் காதில் கேட்கும்படி சொல்லுவார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ்வளவுதான் பதில். நீ இந்த வார்த்தையை தியானம் பண்ணி கொண்டு, அதுதான் உன்னுடைய வேலை. ஆம், ஜெபிக்கிறதை உயிர் மூச்சாக வைத்துக்கொண்டு வழக்கமாக்கி கொண்டவர்களுக்கு ஏதும் நடக்கவில்லை என்கிற யாவருக்கு இதுதான் பதில். நீ தியானம் பண்ணி கொண்டிரு, நீ பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம்? ஏமாந்து போகிறவன் என்று அர்த்தமா? ஆசீர்வதிக்கப்படுகிறவன் என்று அர்த்தம். கையளவு மேகத்தை தான் காட்டுவார். சில சமயங்களில் அதுவும் இருக்காது. கிதியோனை போல சிலருக்கு அடையாளம் கேட்டால் கொடுப்பார், தானே அடையாளமும் கேட்க செய்து கொடுப்பார். ஜெபிக்கிற பலருக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டார். அவர் என்ன பாரபட்சம் காட்டுகிறவரா? அல்ல. தன்னிடம் வருபவர்களை, ஜெபத்தில் இணைந்திருப்பவர்களை, தன்னிடம் அன்பு செலுத்துவர்களை, கீழ்ப்படுகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எல்லா காரியத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்பது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் நடத்தும் விதம் ஒவ்வொரு விதம். நேசத்தில், பாசத்தில், இரக்கத்தில், கவனிப்பதில் மாற்றமே இல்லை. பதில் கொடுக்கும் விதம் மாறுபடுகிறது, ஆனால் நிச்சயம் பதில் உண்டு. அதில் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். தனியாக இருக்கிறேன் என்று சோர்ந்து போகாதீர்கள். இதை கர்த்தரிடம்தான் கேட்க வேண்டும். ஏன் இந்த வித்தியாசம் என்று அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். அப்படியே கேட்டால் இப்படி பதில் வரலாம். உனக்கென்ன, உன் வேலையை பார், நீ என்னை பின்பற்றுவதில் கவனமாயிரு பேதுருக்கு சொன்னது போல. யோவான் 21:20 தாவீது சிறு பையன். அவன் வீட்டில் பெரிய சப்போர்ட் ஒன்றும் இல்லைங்க. பெரிய பாஸ்டர் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அவனை கூப்பிடவே இல்லை. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், சட்டையே பண்ணவில்லை. 7 மக்களோடு தான் ஈசா இருந்தான். அவனை ஒரு பொருட்டாக யார் எண்ணவில்லை. இது மனிதர்கள். தேவன் எப்படி செய்தாரா? சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதின் தகப்பனாகி ஈசாயிடம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான். இனி ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும், ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். கேட்டீர்களா? அப்படித்தான் கருத்து சொல்வார். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை ஆள் அனுப்பி கூட்டி வரும் அளவுக்கு உங்களை உயர்த்துவார். மகனே, மகளே, சகோதரியே, தனிமையில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீரையே உணவாக கொண்டிருப்பவர்களை கவனித்து கேளுங்கள். உங்களுடைய அத்தனை ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவள், உங்களுடைய ஒவ்வொரு பெருமூச்சுக்கு கூட பதில் உண்டு, மதிப்பு உண்டு என்று காட்டி ஜெப வீரன் என்று உலகத்திற்கு காட்டாமல் உயர்த்தாமல் கர்த்தர் ஓய மாட்டார். தாவீது வரவரிலே சாமுவேல் சாப்பிடவில்லையே,
அப்படித்தான் உங்களுக்காக காத்திருக்கும் காலம் உண்டு. பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்காக காத்திருக்கும் காலத்தை வைத்திருக்கிறார், நம்புங்கள். யோசுவா 3:7 வாசித்து கொள்ளுங்கள். தாவீது சின்ன பையன்தான், போர் பயிற்சி கிடையாது, பட்டயம் இல்லை, இராணுவ உடை இல்லை, பட்டாளத்தில் ஒரு மெம்பரும் இல்லை. அத்துணை இஸ்ரவேல் சேனைகள் சாதிக்க முடியாததை பெலிஸ்தியன் கோலியாத்தை ஒரே கூழாங்கலில் வீழ்த்த வைத்தாரே, கேட்டீர்களா? அவன் தான் தனியாக இல்லை என்பதை உறுதியாக இருந்தான். அதுதான் நமக்கு வேண்டும். என்ன சொன்னான்? சேனைகளின் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னார். அவருடைய நாமம் எனக்குள் இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய பாசம் இருக்கிறது என்று இருந்தார். அப்படித்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஜெபிப்பவனுக்கும் துதிப்பவனுக்கும் தேவனோடு தொடர் உறவில் இருக்கிறவன் தான் இப்படி சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும். அந்த தைரியம் உங்களுக்கு வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். ஆவியானோடு பேசுவதை நிறுத்தி விடாதீர்கள். இரவு வேளையில் அவரோடு அன்றைய காரியங்கள் அனைத்தையும் சொல்லி சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களே, பேசுவீர்களே, அதை நிறுத்தி விடாதீர்கள். தேவன் காத்திருப்பார். என் பிள்ளை இன்னைக்கு எல்லாம் சொல்லுவானே, ஏன் சொல்லாமல் படுத்து கொண்டான் என்று. வேதம் வாசிப்பது துதிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். இதில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மோசே ஜெபித்தது போல எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, என் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தி அருளும். சங்கீதம் 90:17 இப்படி ஜெபிக்கிறான். அவருடைய பிரியம் உங்கள் மேல் வரும். நீங்கள் அவரை பிரியப்படுத்துங்கள். அவரை பிரியப்படுத்துவது எளிதுங்க. குழந்தையைப் போல உள்ளம் இருந்தால் போதும், உண்மையான பாசம் இருந்தால் போதும், நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். பதில் பிரம்மாண்டமாக வருவதற்கு முன் வரப்போகிற ஓரத்தில் பிசாசின் தலையீடும் பெரிதாக இருக்கும். அதை நீங்கள் என்றைக்கும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கிடைத்துவிட்டால் கூடவே அவனும் கூடவே வருவான். இது பொய் என்று சொல்வான். இந்த மாதிரி எத்தனை வாக்குத்தத்தத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன் என்று சொல்லுவான். பின்னாலே இப்போ சாத்தானே என்று உதறிவிடுங்கள் அவனை. ஜெபத்தை விட்டுவிடு என்பான், ஜெபத்தை விட்டுவிடு என்பான், ஸ்தோத்திரத்தை விட்டுவிடு என்பான். அவன் பேச்சை கேட்காதீர்கள். இப்படி சோர்வும் முடியவில்லையே, தளர்வு வருகிறது என்றால் அதுதாங்க அடையாளம் நன்மைகள் நெருங்கி வந்து விட்டது என்று. விட்டு விடலாமா என்ற நேரத்தில் விட்டு விடாதீர்கள். மறுபடி தம் கட்டி எழும்புங்கள். மார்க் 5:35, 35, 36, 37 வசனங்களை வாசியுங்கள். யாவொரு ஜெபத்தா ஆலய தலைவன் ஆண்டவரிடம் இயேசுவிடம் என் பிள்ளை மரித்து கொண்டிருக்கிறாள், ஒரு சுசுவிஷயத்தில் மறுத்து போய் விட்டாலே என்று இருக்கிறார், உமது நீர் கையை வையும் பிழைத்துக் கொள்வான் என்று கேட்கிறார். அவரும் சரி என்று போகிறார். போகிற வேலையிலே அங்கங்கே நின்று விட்டது, நேரமாகிவிட்டது. உடனே யாவேறு வீட்டிலிருந்து அது சொல்கிறார்கள், உன் பிள்ளை மரித்து விட்டான். இவன் தனியாக நிற்கிறான். பிள்ளை மரித்து விட்டது. இவர் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பிழைச்சிருப்பாள், எத்தனையெல்லாம் மனசு நினைச்சிருப்பான். உடனே இயேசு அவன் பக்கம் திரும்பி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, இவ்வளவுதான் சொன்னார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இதே வார்த்தை தான் இன்று உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அவன் அமைதியாக இருந்தான். நலமொன்றும் புலமொன்று ஏதும் பேசவில்லை. எழுப்பி கொடுத்தாரே, அப்படி உங்களுக்கு செத்து போய்விட்டது என்பதை கூட எழுப்பி கொடுப்பார். இனி பிரயோஜனம் இல்லை என்பதை கூட உருப்படியாக்கி தருவார். நீங்கள் பயப்படக்கூடாது, தனிமையில் இருக்கிறேன் என்று புலம்பக்கூடாது. நீங்கள் தனிமையில் இல்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். யோபு தனிமையில் கொண்டு இருக்கும் உங்களோடு சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் இருக்கிறார். எதற்கு வேண்டுமானாலும் நீங்கள் கண்ணீர் வடியுங்கள். நான் தனிமையாக இருக்கிறேன், யாரும் இல்லை, என்னை ஒருவரும் பொருட்டாக எண்ணுவதில்லை, என்னிடம் பலவனம் இல்லை, மால்வளம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். அதற்காக கண்ணீர் வடிக்காதீர்கள். கர்த்தர் பொக்குன்னு போயிடுவார். அவர் உங்களோடு இருக்கிறார், சர்வ வல்லமையோடு இருக்கிறார், நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் வேதத்தில் நடந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன் நடக்காது? அன்று செய்தவர் இன்றும் செய்வார், என்றும் செய்வார். அவர் மாறுவதே இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவர். அவர் உங்களோடு இருக்கிறார். எந்த இடத்தில் வீட்டில் வெட்கத்தோடு தலைகவிழ்ந்து இருக்கிறீர்களோ, எதுவெல்லாம் இல்லை என்று லிஸ்ட் போட்டுக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் கொடுத்து இது எப்படி என்று எல்லோரும் ஆச்சரியப்படுவர்கள் உங்களை உயர்த்துவார். வாழ வைத்து உங்களை பார்க்க அவர் ஆவல் உள்ளவளாக இருக்கிறார். சாட்சியை வைப்பார். பல ஆண்டுகள் தான் நீங்கள் சேர்த்து கொள்ளப்படுவீர்கள். அதையும் சாட்சியாக வைப்பார். அபிரகாம் குழந்தை பிறந்த உடனே அவன் கண்ணை மூடலை. 100 வயசுலாம் பிறந்த ஈசாக்கு பார்த்துட்டான். ஈசாக்குன்னு பேர் வச்சுட்டான், டப்புன்னு கண்ணை மூடலை. அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் இருந்தான் வாசித்து பாருங்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். யாக்கோபு
போனான், சம்பாதித்தான், 2 பரிவாரங்களை திரும்பி வந்தான். ஏசா அண்ணன் வருகிறான் பயந்து விட்டான். பழைய பழியை நினைத்து வாங்கி விடுவானோ என்று பயம் அவனுக்கு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை கடைசியில் வாசித்து பாருங்கள். யாப்போக்கு அதிகிலே எல்லாரையும் தாட்டி விட்டான், இவன் மட்டும் தனியாக நிற்கிறான், அழுகிறான். அங்குதான் கர்த்தரை சந்திக்கிறான். அவர் விட்டு விட்டாரா? அப்போது நீ ஏமாத்தினவன் தானே அப்படின்னு விட்டு விட்டாரா? அவனை பெயரை மாற்றி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். தனிமையில் இருப்பவர்கள், அழுது கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டவர் அப்படியே இறங்கி வருவாருங்க. இந்த ரூத்தை நினைத்து கொள்ளுங்கள். மோவாபு ஸ்திரீ, தாயை விட்டால், தனத்தை விட்டால், தேசத்தை விட்டால், எல்லாத்தையும் விட்டால், வயதான மாமியாரை பின்பற்றி கொண்டு வந்தாள். எந்த நம்பிக்கையோடு வந்திருப்பாள்? அவள் சந்தோஷம். இளம் விதை வைங்க, இந்த ஆண்டவர் எனக்கு போதும், இந்த ஆண்டவருடைய மக்களை பார்க்கணும் என்று தான் ஆசையோடு வந்தார். சரி, ஒரு பறக்காரில் கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி விட்டாரா? கிடையாது. யூதர்கள் அவர்களை அருவருத்தார்கள். மோவாபியரை உள்ளே சேர்க்க மாட்டார்கள். அதனால் என்ன பண்ணினார்? இயேசுவின் பிறப்பின் அட்டவணையின் மையத்தில் வைத்தார். அப்படி உங்களை மையத்தில் வைப்பார், நம்புங்கள். பவுல் ஆதி காலத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய தரிசனம் பெற்றவன், வாக்கு பெற்றவன், ஞானஸ்நானம் பெற்றான், ஆவியின் நிறைவை பெற்றான். அவன் ஊழியத்திற்கு வரும் பொழுது ஆதி திருச்சபை சேர்த்து கொள்ளவில்லை, பயந்தார்கள். ஏன்னா இவன் இப்படி பண்ணி கொண்டிருந்தான். அதனால் அவன் விட்டு விட்டானா? ஊழியத்தை விட்டு விட்டானா? ஆண்டவரை தேடுதல் விட்டு விட்டானா? ஜெபத்தை விட்டு விட்டான். தன் சொந்த ஊருக்கு போனான். ஆண்டவர் என்ன பண்ணார்? பர்னபாவை எழுப்பினார். ஒரு பர்னபாவை எழுப்பி அவனை கொண்டு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் சேர்த்தார். ஹல்லேலூயா! வேண்டாம் என்று சொன்னவர்கள் வேண்டும் வேண்டும் என்று வைக்க வைத்தார். அப்படி உங்களை மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து வைப்பார். நீங்கள் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இதெல்லாம் பிசாசினுடைய வேலைகள். ஹல்லேலூயா! ஜெபிக்கலாம். தகப்பனே, தனிமையில் இருப்பவர்களுக்கு அந்த தனிமை எப்படி என்பது நீர் அறிவீர். அத்தனை நீர் அனுபவித்திருக்கிற கர்த்தாவே தோத்திரம். தனிமையாக விடப்பட்டவர்கள், மதிப்பெற்றவர்கள், இவர்கள் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னவர்கள், ஆனால் உங்களை இறுக பிடித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நாங்கள் உங்களை இறுக பிடித்திருக்கிறோம். ஆமாண்டவரே, வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்று இந்த செய்தியின் மூலம் நான் அறிந்து கொண்டோம், நீர் எங்களை தனித்து விடுவதில்லை. உம்முடைய அபிஷேகம் எங்களோடு இருக்கிறது. உம்முடைய பிரசன்னம், ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். நிச்சயம் நீ எழும்ப வைப்பீர், தலையை உயர்த்துவீர். உம்முடைய நாமத்தினாலே, தயவனாலே எங்கள் கொம்பு உயரும். எங்களை மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து சேர்க்க நீர் வல்லவர். அறிக்கை எடுக்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு மறுபடியும் எழும்புவேன், ஜெபிப்பேன், கர்த்தரோடு நடப்பேன், அவரையே முன்னிறுத்தி வேலை செய்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.